ஒரு நொடி யோசித்து பாருங்கள். ஒருவேளை நாம் வலியை உணரும் திறன் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? வேடிக்கையான, ஆழமான மற்றும் சற்று பயங்கரமான உண்மை அதற்குள் இருக்கிறது. ஐயோ, எலுமிச்சை சாறு ஒரு வெட்டு காயத்தில் மீது பட்டால் அந்த வலி, அச்சச்சோ! இப்போது இதை கற்பனை செய்து பாருங்கள். மனிதர்கள் எந்த வலியையும் உணரவில்லை. நீங்கள் ஒரு எலும்பை உடைக்கலாம், ஆனால் ஒன்றும் நடக்காதது போல் சிரிக்கலாம். இப்படி ஒரு வலியில்லாத உலகத்தை யோசித்து பாருங்கள். இது வேடிக்கையானது, கொஞ்சம் பயமுறுத்துகிறது, மேலும் ஆச்சரியப்படும் விதமாக மிகவும் ஆழமானது. இந்த வலியற்ற உலகில் குழந்தைகள் வீட்டு மாடியிலிருந்து குதிக்கிறார்கள். அது வேடிக்கையாக இருக்கிறது குழந்தைகளுக்கு. கொதிக்கின்ற தேநீர் உங்கள் மடியில் சிந்துகிறது, ஆனாலும் ஒன்றும் நடக்காதது போல் இருக்கிறீர்கள். கிரிக்கெட் விளையாடும் போது உங்கள் கால் உடைந்து விடுகிறது, ஆனால் தொடர்ந்து விளையாடுகிறீர்கள், ஏனென்றால் வலி இல்லை. பின்பு ஏன் விளையாட்டை நிறுத்த வேண்டும்? நோயாளிக்கு 6 எலும்பு முறிவுகள், உள் இரத்தப்போக்கு, ஆனாலும் நன்றாக இருக்கின்றார் என்று மருத்துவர் கூறினால் எப்படி இருக்கும்? ஆனால் உண்மை இதுதான். வலி எதிரி அல்ல, அது உடலின் மிகவும் விசுவாசமான தூதர். ஏதாவது தவறு நடக்கும்போது அது கத்துகிறது. எனவே நீங்கள் அதை புறக்கணிக்காதீர்கள். இதன் மூலம் ஏதாவது ஒன்றுக்கு சிகிச்சை தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். வலியை உணர முடியாத ஒரு அரிய நிலை ஒன்று உள்ளது. அது கான்ஜெனிட்டல் இன்சென்சிட்டிவிட்டி என்று மருத்துவர்களால் அழைக்கப்படுகிறது. கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் இல்லை. இந்த கான்ஜெனிட்டல் இன்சென்சிட்டிவிட்டி உடைய மக்கள் வலியை உணரும் தன்மை இல்லாதவர்கள். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எலும்பு முறிவுகள், தோலில் ஏற்பட்டுள்ள தீக்காயங்கள் போன்றவை தங்களுக்கு ஏற்பட்டிருப்பதை அறியாது இருப்பார்கள். பலர் நீண்ட காலம் வாழ்வதில்லை, ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த உடலிலிருந்து எச்சரிக்கை அறிகுறிகளை பெறுவதில்லை. அப்படியானால் வலி என்பது உண்மையில் ஒரு சூப்பர் பவர். எக்ஸ்ரே கதிர்களில் தோன்றாத வகை. உடல் வலியை கூட தாங்கிக் கொள்ளலாம் ஏதாவது ஒரு வகையில். ஆனால் மனவலி, மனவேதனை, நிராகரிப்பு, இழப்பு போன்றவற்றை என்னவென்று சொல்வது? இந்த வலிகள் நமக்கும் ஏதாவது கற்றுக் கொடுக்கிறது. சிந்தித்து பாருங்கள், வளருங்கள். உண்மையில் யார் முக்கியம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் அதிகம் சிந்திப்பவர்களாக மாறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை பாடல்களை வித்தியாசமாக கேட்பீர்கள். உங்கள் பலத்தை உங்களுக்கே வழி காட்டிக் கொடுக்கும். இதை பற்றி சிந்திப்பீர்கள். மனவலியை நீங்கள் ஒருபோதும் ருசித்திருக்கவில்லை என்றால் இவ்வளவு இனிமையாக இருக்க விரும்புவீர்களா? நீங்கள் ஒருபோதும் தாழ்வாக உணரவில்லை என்றால் மகிழ்ச்சி இவ்வளவு உயர்ந்ததாக இருக்குமா? நீங்கள் ஒருபோதும் தனிமையாக உணரவில்லை என்றால் அணைப்புகள் சூடாக இருக்குமா? வலி வாழ்க்கைக்கு ஒரு அமைப்பை அளிக்கிறது. அது நம்மை வடிவமைக்கிறது. நாம் துன்பத்தை விரும்புவதால் அல்ல, ஆனால் நாம் அதை கடந்து வளர்வதால். வலியே இல்லையேன்னு நான் ஆசைப்பட்ட தருணங்கள் எனக்கு இருந்திருக்கு. உடல், உணர்ச்சி, மனம், அது சில நேரங்களில் சோர்வாக இருக்கும். ஆனால் திரும்பி பார்க்கும்போது அந்த விரிசல்களின் வழியாகத்தான் என் ஒளி உள்ளே வந்தது. அந்த வலிகள் வழியாகத்தான் நான் வலிமையானேன். நீயா? நீ உயிர் பிழைத்திருக்கிறாய். நீ இன்னும் நிற்கிறாய், இன்னும் சிரிக்கிறாய். அதுதான் உன் ஆதாரம். வலி உன்னை உடைக்காது, அது உன்னை வளர்க்கிறது. அடுத்த முறை வலி வரும்போது, சரி, நான் உன்னை கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். அது கடந்து போகும்போது பாடத்திற்கு நன்றி என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முடிந்தவரை மற்றவர்களுக்கு வழி தராமல் வாழுங்கள்.